ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபேமிலி நெஸ்ட். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நான், என் பெரிய நாத்தனார், என் ஹஸ்பண்ட், அப்புறம் குட்டீஸோட இங்கே வந்திருக்கிறோம். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன கார்டன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சண்டே வந்ததுனால அன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்க்கிங்கே ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஆனால் அதே மாதிரி க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால டிக்கெட் எடுக்கிறக்கும் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. மோஸ்ட்லி வீட்லேயே நம்ம ஆன்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளே வந்ததும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால் செட்டப் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. பார்க்கறக்கு நல்லா அழகாகவும் இருந்துச்சு, காமாக இருந்துச்சு, அப்படியே அமைதியாக இருந்தது. கீழே இருக்கிற அவ்வளோ ரோஸ் செடிங்களும் அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு வந்ததும் அவ்வளோ பெரிய கார்டனுங்க, கிட்டத்தட்ட 45 ஏக்கரில் அமைஞ்சிருக்குது. பார்க்கவே நேச்சுரல் அமைதியான ஃபீல் நமக்கு கிடைச்சிது. அது இல்லாமல் வாக்கிங் போகிறவங்களுக்கு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பெஸ்ட்டான பிளேஸாக இது அமையுங்க. டைமிங் மார்னிங் 10 to ஈவினிங் 7:30 வரைக்கும் இது நம்ம பார்த்துக்கலாம், விசிட்டிங் பண்ணியிருக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்டுக்கு 15 ருபீஸ், கிட்ஸ்க்கு 5 ரூபாய்ங்க. வாக்கிங் போகிறவங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டுங்க கூட இதில் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கல்வெட்டுக்கள் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. கார்டன் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரல் கார்டனே அப்படியே ஆர்டிஃபிஷியல் செட்டப் மாதிரி நீட்டாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. கார்டனுக்கு ஒவ்வொரு நேம் வச்சிருக்கிறாங்க. ஆரோக்கியவனம், ரோஸ் கார்டன், ராஜஸ்தான் கார்டன், புதிர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கார்டன் வச்சிருக்கிறாங்க. நாங்க போன டைம்ல பூ அதிகமா இல்லை. சைடு உள்ள வந்ததுனே ஃபர்ஸ்டே கிட்ஸுக்கான பிளேயிங் ஆக்டிவிட்டி ஏரியா வச்சிருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்டான டைப்ல தான் வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டா கிட்ஸ் நம்மளை இங்கேயே வச்சுக்குவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சுற்றி பார்க்கறக்கே கிட்ஸ் விடுவாங்க. இங்கே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கிறனால பார்க்குறக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரோஸ் செடி இருக்குங்க, கிட்டத்தட்ட 1000க்கு மேலேயே இருக்குது. அவ்வளோ டைப் ஆஃப் ரோசஸ் வச்சுருக்காங்க. லைட் செட்டப் எல்லாம் நல்ல சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கும் வீடியோஸ் எடுக்கிறக்கும் நல்லா விளையாடுறதுக்கு ஆப்டான இடமா இருக்கும். சிட்டியில் அதுவும் சென்ட்ரலில் இந்த மாதிரி இடம் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பக்கம் போனோம்னா கூட பெர் மெம்பருக்கு 400 500 என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். இது டிக்கெட் ரேட்டு ரீசனபிளாக இருக்குங்க. இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை, பட் அதை ஓப்பன் பண்ணால் இன்னும் நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி உட்காருக்கு சிட்டிங் ஏரியா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் தான் நடக்கணும்ட்டு இல்லை, அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டும் கூட போகலாம். எங்கே பார்த்தாலும் அடுக்கி வச்ச மாதிரி கார்டன் செட்டப், வாட்டர் ஃபவுண்டைன்ஸ், தமிழ் சிறப்பை சொல்லும் சிற்பங்கள்னு அவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆரோக்கிய வனத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஹெல்த்தியான செடிகள் அங்கே வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ரௌட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு போகவும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் வரணும், நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், நீட்டாக அமைதியான ஒரு பிளேஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இடத்துல ஒர்க்கு பாதி பெண்டிங் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே பார்க்கும்போது இன்னுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் குழந்தைங்க விளையாடுறக்கும் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. வயசானவங்களுக்கும் நடக்கிறக்கும் நல்ல இடமா இருக்குது. நமக்கும் ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. அங்கங்கே குடிநீர் வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே ஒவ்வொரு கார்டனுக்குள்ளே பட்டர்ஃப்ளை அப்புறம் இன்செக்ட்ஸ் மாதிரி லைட் செட்டப் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நைட்டு பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா அழகாக இருந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறக்கும் இடம் இருக்குது. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கிது. மற்ற பக்கமெல்லாம் 1 hour 2 hourன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கலாம். சண்டே ரொம்ப க்ரௌட் அதிகம். ஃபஸ்ட்டு நாளே பார்த்துட்டிங்கன்னா 27,000 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி க்ரௌடு இந்த சண்டே ஆனால் இருந்துகிட்டே இருக்குது. நாங்களே கிட்டத்தட்ட 1 month கழிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த டைம் பார்த்துட்டு பூ அவ்வளோவா இல்லை. அது ஒன்று தான் எங்களுக்கு டிஸப்பாயிண்டடாக இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை 20க்கு அதிகமான கார்டன்ஸ் இருக்குது. 20க்கு அதிகமான வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் இருக்குது. நம்ம பூச்செடிகள் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இதே இப்படியே மெயின்டைன் பண்ணி லாங் லைஃப் இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டு விசிட்டிங் பிளேஸாக இது நமக்கு அமையும். மோஸ்ட்லி அதிகமாக நிறைய செக்யூரிட்டிஸ் இதில் இருந்தாங்க. அதே மாதிரி கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, புல் மேலே நடக்காதீங்க, குப்பை போடாதீங்க, ஃபோட்டோ கார்டனுக்குள்ளே இருந்து ஃபோட்டோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது கண்டினியூவாக இருந்தால் தான் நமக்கும் இது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ராஜஸ்தான் டைப் கார்டனில் பார்த்துட்டிங்கன்னா அதில் வளர எல்லா செடிங்களுமே வச்சுருந்தாங்க. பாலைவனத்தில் வளர கல் செடிகள், அந்த மாதிரி கல்லெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே நீட்டாக ஒரு டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கு நல்லா இருந்தது. ஒரே மாதிரி கார்டனாக இருக்காமல் ஒவ்வொரு கார்டனும் ஒரு டைப்பில் கொடுத்தது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது.
எல்லா கார்டனும் பார்த்துட்டு கடைசியில் போனோம்னா பிளேயிங் ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது. அதில் ராட்டினம் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, டிராகன் ட்ரெயின் இருக்குது, டிராகன் தூரி இருக்குது, வீடியோ கேமிங் இருக்குது, செல்ஃபி வீடியோஸ் இருக்குது. பெர் மெம்பருக்கு 100 ரூபி சார்ஜ் பண்ணாங்க. அந்த கார்டனுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா உணவகம் இருக்குது, டீ காஃபி ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது. வெளி ஃபுட் வந்து அலோவ் பண்ணுறதில்ல, பட் அங்கே தான் போய் நம்ம சாப்பிட்டாகணும். க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால எங்களால் பெரிய கேம்ஸ் எதுவும் விளையாட முடியல. முன்னாடி இருந்த அந்த வீடியோ கேம் அப்புறம் செல்ஃபி கேம் மட்டும்தான் விளையாடணும். இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது, அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா விளையாடுற பிளேயிங் ஆக்டிவிட்டி அப்புறம் உணவகம் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் காஸ்ட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான், நிறைய பேர் போகணும், லாங் ட்ரிப் போகணும், அங்கே போய் ட்ராவல் அலவன்ஸ் அப்புறம் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணால் காசு ரொம்ப அதிகமாக தான் ஆகும். கோயம்புத்தூரில் அது சென்ட்ரலில் இந்த செம்மொழி பூங்கா இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கார்டனிங் இருக்குது, கிட்ஸ் விளையாடுற இடம் இருக்குது, இங்கே வந்து உணவகம் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு வெளியில் வந்ததுன்னு கரெக்டாக நைட் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி வந்து விசிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணி கரெக்டாக எல்லாரையுமே கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்போ தான் 7:30க்குள்ளே எல்லோரும் வெளியில் வந்துடுவாங்க. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் வெளியில் வரமோ ஓப்பன் ஸ்டேஜ் டான்ஸ் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறக்கும் சூப்பராக இருந்தது. டான்ஸ் பார்த்த எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. பாய்.